அதுக்கப்புறம் எங்க கல்யாணத்தன்னைக்கு நான் ஓடி போயிட்டேன் சார். ஆமா, கல்யாணத்தன்னைக்கு எனக்கு அவர பிடிக்கல திரும்பவும். அவர் ரொம்ப ஒரு மாரி ஆர்டரா கமாண்ட் அடிச்சுக்கிட்டு, ஒரு மாரி கமெண்ட் பண்ணிக்கிட்டே இருந்தாரு. ரெஜிஸ்ட்ரார் எல்லாம் வந்து உட்கார்ந்துருக்காங்க வீட்ல. அவங்க அண்ணன் வீட்ல கேரளால. உட்கார்ந்துருக்கவும் எல்லாம் என்ன ரெடி பண்ணுறதுக்கெல்லாம் ரெடி பண்ணும்போது, ஏதோ கோயிலுக்கு போயிட்டு வரேன், பூஜை முடிச்சுட்டு வரேன், எல்லாரும் போனாங்க. நான் கிளம்பி எங்க அத்தை வீட்டுக்கு போயிட்டேன். அங்கேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் தான் அத்தை வீடு. அது மலை மேல வீடு. நான் போய் என்ன பண்ணேன், மலை மேல வீடுனா வீட்டுக்குள்ள போகாம மலைக்கு பின்னாடி போய் உட்காந்துட்டேன். மலைக்கு பின்னாடி போய் உட்காரவும் தேடுறாங்க. மணி ஆயிடுச்சு. ஐயோ! ரெஜிஸ்ட்ரார் வந்து உட்கார்ந்துருக்காரே, மணி ஆயிடுச்சுன்னு எல்லாரும் ஒவ்வொரு பக்கம் ஓடுனாங்க போல. அப்புறம் கடைசியில வந்து பார்த்தா, எங்க அத்தை மேல இந்த எதுக்கு எட்டி பார்க்கும்போது அந்த கீழே உட்காந்துருந்ததுன்னு சொன்னேன். அவங்க இங்க தேடி வந்திருக்காங்க. வந்த உடனே இல்ல அவ கீழே உட்காந்துருக்கா. எதுக்கு அவளை வற்புறுத்தி கல்யாணம் பண்ணி கொடுக்குறீங்க? அப்பாவை பிடிச்சி சத்தம் போட்டு விடுவோம். அப்பா இல்ல இதுல நீங்க தலை போடாதீங்க, இது என் பொண்ணோட வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் வந்து என்ன தராதாலும் இழுத்துன்னு போய் ரெஜிஸ்டர் பண்ணி தாலியும் கட்டி எல்லாம் முடிஞ்சிச்சு சார்.